சரியும் சந்தையிலும் ஷேர் மார்க்கெட்டை கலக்கப் போகும் பங்குகள். ஏஆர்டெல் முதல் டாடா மோட்டார்ஸ் வரை. ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஆயில் இந்தியா லிமிடெட், சிப்லா ஆகிய நிறுவனங்கள் இன்று தங்கள் 4ஆம் காலாண்டு நிதி முடிவுகளை அறிவிக்க உள்ளதால் இப்பங்குகளின் மீது முதலீட்டாளர்களின் கவனம் தொடர்ந்து நீடிக்கும். இந்த வாரம் தொடங்கியதிலிருந்தே இந்திய பங்குகள் தொடர்ந்து 3 நாட்களாக வீழ்ச்சியில் வர்த்தகமாகி வருகின்றன. முக்கிய குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 ஆகியவை 5வது வர்த்தக அமர்வாக சரிவை சந்தித்தன. இந்தச் சூழலில் மே 13ஆம் தேதியான இன்று தொடர்ந்து கவன ஈர்ப்பில் இருக்கக்கூடிய முதல் 10 பங்குகள் பின்வருமாறு. வோடஃபோன் ஐடியா. இந்நிறுவனத்தின் 4ஆம் காலாண்டு வருவாயை மறுஆய்வு செய்யவும் நிதி திரட்டுவது தொடர்பான முன்மொழிவை பரிசீலிக்கவும் மே 16ஆம் தேதி தனது இயக்குநர்கள் குழு கூட உள்ளதாக இந்த தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் பங்குப் பத்திரங்கள் அல்லது வாரண்டுகளை வெளியிடுவதன் மூலம் மூலதனத்தை திரட்டுவது குறித்து இயக்குநர்கள் குழு மதிப்பிடும். டாடா பவர். இந்நிறுவனம் தனது 4ஆம் காலாண்டில் ரூபாய் 10,510 கோடி வருவாயை பதிவு செய்துள்ளது. இதன் எபிடா ரூபாய் 408.4 கோடியாக பதிவாகியுள்ளது. இது ஆய்வாளர்களின் கணிப்பான ரூபாய் 372 கோடியை விட அதிகமாகும். மேலும் இதன் லாப வரம்பு 3.9% பதிவாகியுள்ளது. இது எதிர்பார்க்கப்பட்ட 3.6% அளவை விட அதிகமாகும். ட்ரெண்ட் பவர். இந்நிறுவனம் தனது 4ஆம் காலாண்டு நிகர லாபத்தில் கடும் சரிவை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் ரூபாய் 1,060 கோடியாக இருந்த நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 70% சரிந்து ரூபாய் 318.2 கோடியாக குறைந்துள்ளது. நசரா டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் தனது 4ஆம் காலாண்டு நிகர லாபத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் ரூபாய் 4 கோடி 10 லட்சமாக இருந்த நிகர லாபம் தற்போது ரூபாய் 55 கோடி 70 லட்சமாக உயர்ந்துள்ளது. டாக்டர் ரெடிஸ் லேபரேட்டரிஸ் லிமிடெட். இந்த முன்னணி மருந்து நிறுவனம் தனது 4ஆம் காலாண்டு வருவாயில் கடும் சரிவை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் ரூபாய் 1,587.3 கோடியாக இருந்த நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 86.2% சரிந்து ரூபாய் 220 கோடியாக குறைந்துள்ளது. டிக்சன் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இந்நிறுவனம் தனது 4ஆம் காலாண்டு வருவாயில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 4.5% சரிவை சந்தித்துள்ளது. இதன் நிகர லாபம் முந்தைய ஆண்டில் ரூபாய் 1,043 கோடியாக இருந்த நிலையில் தற்போது ரூபாய் 996 கோடியாக குறைந்துள்ளது. ரயில் விகாஸ் நிகாம். தென்கிழக்கு மத்திய ரயில்வேயிடமிருந்து ரூபாய் 221.3 கோடி மதிப்பிலான இபிசி ஒப்பந்தத்தை பெறுவதற்கான ஏலத்தில் ஆர்விஎன்எல் நிறுவனம் மிகக் குறைந்த விலையை முன்மொழிந்த நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிஎன்சி இன்ஃப்ராடெக். இந்திய அரசின் விவாத் சே விஸ்வாஸ் 2ஆம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 234.99 கோடி மதிப்பிலான ஒருமுறை தீர்வுத் தொகையை உள்ளடக்கிய சமரச ஒப்பந்தத்தில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துடன் கையெழுத்திட்டுள்ளதாக இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. யுனைடெட் ப்ரூவரிஸ். மகாராஷ்டிரா விற்பனை வரி தீர்ப்பாயம் இந்நிறுவனத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த ரூபாய் 275 கோடி மதிப்பிலான வரி கோரும் உத்தரவை முழுமையாக ரத்து செய்து 0 என்ற நிலைக்கு குறைத்துள்ளதாக இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.